தற்போது ஒரு அண்மை செய்தி. சென்னை திருவேற்காடு அருகே கோலடியில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டம் நடத்தி வரப்படுவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், கள நிலவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். சென்னை திருவேற்காடு அடுத்த கோலடி பகுதியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட வீடுகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரி தரப்பில் நேற்று முன்தினம் அவர்களுக்கு நோட்டீஸ் ஆனது ஓட்டப்பட்டது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசி சங்கர் என்பவர் அச்சத்தில், அதாவது தன் வீடை இடித்து விடுகிறார் என்ற அச்சத்தில் நேற்று தினம் தூக்கு மாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். இதன் காரணமாக இப்பகுதியை சேர்ந்த சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இன்று திருவேற்காட்டிலிருந்து அம்பத்தூர் செல்லக்கூடிய சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதாவது இறந்தவரின் இறப்பிற்கு நியாயம் கேட்டும், அதே போல் தங்களது குடியிருப்புகளை இடிக்கக்கூடாது, இதனை நிறுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை முதல் தற்போது வரை சுமார் 6 மணி நேரமாக இந்த சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்றிருந்தது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வாகனங்களை போக்குவரத்து போலீசார் மாற்று வழியில் அனுப்பப்பட்டதால் இந்த பகுதியில் பதற்றமான சூழலானது நிலவி வந்தது. இதனால் இந்த பகுதியில் அதிக அளவில் போலீசாரும் குவிக்கப்பட்டு அந்த பகுதியானது பதற்றமான சூழல் நிலையில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசார் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இதற்கு என்ன காரணம் என்று கூறப்படுகிறது என்றால், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதா என்ற குழப்பமும் நிலவி வருகிறது. ராம்குமார், நன்றி.